எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பராக கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணி வீட்டிலையே சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக கேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க, பாருங்கள். இந்த கேக் ரொம்ப சூப்பராக ஸ்பாஞ்சியாக இருக்கும். நம்ம பேக்கரிஸ்லாம் வாங்கி சாப்பிட்டா எந்த அளவு நமக்கு டேஸ்ட் இருக்குமோ கிட்டத்தட்ட ஈக்குவலாக அதே மாதிரியே இருக்கும். இதோட ப்ரிப்பரேஷன் ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு தேவையான பொருள்கள், இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ என்னென்ன பொருள்கள் எவ்வளவு தேவை அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த கேக்குக்கு தேவையான ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் ரொம்ப முக்கியமானது கொக்கோ பவுடர். இந்த கொக்கோ பவுடர் கடைகளில் ரெடிமேடாக கிடைக்கிறது தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுதான் நம்ம கேக்கு நல்ல சாக்லேட் ஃப்ளேவர் ப்ளஸ் கலர் கொடுக்க போகிறது. அடுத்ததான் 100 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது 1 கப் மைதா, 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லா கெட்டியாக இருக்கக்கூடிய தயிர், இது ஒரு 30 ml இருக்கும். அடுத்ததாக ஒரே ஒரு எக்கு, 100 கிராம் மைதாக்கு ஒரு முட்டை கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஒரு 50 ml போல் நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் எடுத்திருக்கேன். இவ்வளோ பால் நமக்கு தேவைப்படாது, இது இருக்கட்டும். அடுத்ததாக 50 ml சன்ஃப்ளவர் ஆயில், வாசனை இல்லாத எந்த எண்ணெயாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். 50 கிராம் ஒயிட் சுகர், ஜீனி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். எந்த காஃபி தூள்னாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சன்ரைஸ் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், காஃபி ஃப்ளேவர் கொடுக்கும் கேக்கு. அதனால் இன்ஸ்டண்ட்டாக இருக்கிறது ப்ரூவோ சன்ரைஸோ எது அவைலபிளோ அது எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் நமக்கு கேக்குக்கு தேவையான பொருள்கள். இதை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஸ்பாஞ்சியாக சூப்பராக சாக்லேட் கேக் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேக்கிங் ப்ராசஸ்க்காக குக்கரில் சால்ட் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 100 கிராம் போல் இருக்கக்கூடிய உப்பு. நம்ம சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சால்ட்டு தான். என்னடா இந்த கலரில் இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க, இது ஆல்ரெடி நான் பேக்கிங்க்கு யூஸ் பண்ண சால்ட்டு தான். ஒரு டைம் நீங்கள் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா எப்போல்லாம் வந்து கேக் பேக் பண்ணுறீங்களோ அந்த டைமில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டாண்டுக்கு பதிலாக இந்த ஈவனாக இருக்கக்கூடிய பிளேட்டு தான் யூஸ் பண்ணுவேன் எப்போயுமே. உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இருக்குன்னா, அதாவது நம்ம சூடெல்லாம் ஆறதுக்காக ஸ்டாண்ட் வச்சுருப்போம்ல அந்த பேன் வைக்கிறதுக்கு, அந்த ஸ்டாண்ட் இருந்ததுன்னா குக்கருக்குள்ளே செட் பண்ணிக்கலாம். இது நல்லா சென்டராக இருக்கக்கூடிய மாதிரி கரெக்டாக பார்த்து செட் பண்ணிக்கோங்க. குக்கரோட லிட்டில் நம்ம கேஸ்கட் போடக்கூடாது. அதே மாதிரி விசிலும் நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை, வெயிட்டும் சேர்க்க வேண்டியது கிடையாது. இந்த குக்கரை இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன ஆர்டரில் சொல்கிறேனோ அதே ஆர்டரில் சேருங்க, நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும் கேக்கு. அடுத்ததாக 50 கிராம் சுகர், இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 50% சுகர் நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க 3 டேபிள் ஸ்பூன் தயிர், அதையும் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு சுகர் நல்லா முழுக்க உருவமே தெரியாத அளவுக்கு கரையணும். அது வரை நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுகரும் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்தது ஆயில், வாசனை இல்லாத எந்த ஆயில்னாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் 1/2 கப் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் மைதா எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் சன்ஃப்ளவர் ஆயில், 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒரே கப்பில் எடுத்திங்கன்னா தான் நமக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நமக்கு ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இருக்கக்கூடிய ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அது எல்லாமே
இந்த மாதிரி ஒரு சீவ் வச்சு நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சலிச்சிட்டு சேர்க்குறப்ப கேக் நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். கட்டி ஏதாவது இருந்தாலும் நமக்கு ரிமூவ் ஆயிரும். ஃபஸ்ட்டு மைதா ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா சலிச்சதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இன்ஸ்டன்ட் காஃபி தூள் இது 3ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 3 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் அதையுமே சேர்த்துக்கலாம். ரொம்ப கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிடாதீங்க. கேக்கு கசப்பு தன்மை வந்துடும், ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 100 கிராம் மைதாக்கு 3 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது எல்லாமே நல்லா சலிச்சாச்சு. இந்த கட்டிலாம் நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி சலிச்சிட்டு சேர்க்குறப்ப நமக்கு நல்ல டெக்ஸ்சரில் இருக்கும் கேக்கு. இதை இப்போ நல்லா ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணாமல் ஜென்டிலாக பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி கோதுமை மாவு, வெல்லம் இது ரெண்டுமே பயன்படுத்தி எப்படி சிம்பிளாக ஹெல்த்தியான கேக் வீட்டிலே பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம நல்லா எல்லா வெட் இன்க்ரீடியன்ட்ஸ், ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்படியே ஆட் பண்ணிட்டா கேக்கு நமக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம எடுத்து வச்சுருக்க பால்லேருந்து சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் கன்சிஸ்டன்சி, நம்ம 50 ml பால் எடுத்து வச்சுருந்தோம். அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஒரு மாவை பொறுத்து பாலோட அளவு கூடவோ இல்லை குறையவோ தேவைப்படலாம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பேட்டர் இந்த அளவு இருக்கணும். நம்ம சாக்லேட்லாம் மெல்ட் பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதாவது நம்ம மாவு தூக்கி கீழே விட்டோன்னா ரிப்பன் மாதிரி மடிப்பு மடிப்பாக விழுகணும். அதான் நமக்கு வந்து கரெக்டான பதம். பால் பாருங்கள், இவ்வளோ பால் மீதி இருக்குது. ஸோ அவசரப்பட்டு எல்லா பாலையுமே ஆட் பண்ணிக்காதீங்க. தேவைப்படுற அளவுக்கு ஒரு டீஸ்பூனாக ஆட் பண்ணால் போதும். இப்போ இந்த பேனில் தான் நான் இன்றைக்கி கேக் பேக் பண்ணிக்க போகிறேன். இதில் கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு மைதாவை நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கேக் பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். பேட்டரோட கன்சிஸ்டன்சி நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அளவு இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக கேக்கு ஒட்டாமல் கிடைக்கும். இது 2 தட்டு தட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்படி தட்டுறதால லங்ஸ் ஃபார்ம் ஆகாமல் கேக் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் குக்கரும் ஆல்ரெடி ஹீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம கேக் பேட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை உள்ளே வச்சிடலாம். ஓரங்களில் எந்த இடத்துலையும் டச் ஆகாமல் நல்லா சென்டராக பார்த்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது குக்கர் லிட்டு போட்டுட்டு 40 நிமிஷம் நமக்கு பேக் ஆகணும். ப்ளெயின் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணி செய்கிற கேக்குக்கு இது போதும். சிம்மில் வச்சு இது வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். இதில் ஒரு அரை டீஸ்பூன் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மைதா ஆட் பண்ணிவிட்டு நம்ம சேர்க்குறப்ப டூட்டி ஃப்ரூட்டி அடியில் போய் தங்காமல் இருக்கும். நார்மலாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்தா அடியில் போயிட்டு அப்படியே உட்காந்துரும் எல்லா டூட்டி ஃப்ரூட்டியும். இந்த மாதிரி மைதா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்தோன்னா நல்லா மேலாப்பில் இருக்கும், அடியில் இறங்காமல் இருக்கும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. சூப்பராக பேக் ஆக ஆரம்பிச்சிருக்கு நம்மளோட கேக்கு. இப்போ டூட்டி ஃப்ரூட்டியை ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட பாதாம், முந்திரி இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ குக்கர் லிட்டு போட்டுட்டு 30 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 30 நிமிஷம் கழித்து நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு நம்மளோட கேக்கு. இப்போ கேக் வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்துகிட்டு கத்தியோ இல்லை ஷார்ப்பான ஒரு கம்பியோ இருந்தால் எடுத்து உள்ளே விட்டு பார்த்தோன்னா நமக்கு ஒட்டாமல் இருக்கணும். அப்படி மாவு ஒட்டுச்சுன்னா நீங்கள் இன்னொரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு ஒட்டலை, நான் இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட இது 40 நிமிஷம் நமக்கு மொத்தமாக குக் ஆகிருக்கு. இது ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஆறிடுச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். லைட்டாக திருப்பி போட்டுட்டு டேப் பண்ணிங்கனாலே போதும், தட்டினாலே வந்துடும் நமக்கு. இந்த கேக் பேக் பண்ண பாத்திரம் பாருங்கள், இது வேஸ்ட் ஆகாது, பயப்பட வேண்டாம். இது வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப
நம்ம ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காது, எதுவுமே ஆகாது. பாருங்கள், சூப்பராக நம்மளோட சாக்கோ கேக் அழகழகாக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா நம்ம இதில் இன்ஸ்டன்ட் காஃபி ஆட் பண்ணியிருக்கதால ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம கட் பண்ணுறப்பயே எவ்வளோ நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உள்ளேயும் பாருங்கள், நல்லா ஈவனாக சூப்பராக குக் ஆகிருக்கு. நம்ம பேக்கரியிலலாம் வாங்கினா எந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் நமக்கு கொடுப்பாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ ஈஸியாக வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு மைக்ரோவேவ் அவன் கூட தேவை கிடையாது. இதுக்கு நம்ம டெக்கரேஷன் நம்ம ஐடியா தான். நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த வெரைட்டி ஆஃப் டெக்கரேஷன் கூட கொடுத்துக்கலாம். இதுக்கு இதே இந்த மாதிரி 2 லேயராக கட் பண்ணிவிட்டு விப்பிங் க்ரீம் இருக்குன்னா அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு விப்பிங் க்ரீம் கூட ஆட் பண்ணிவிட்டு மேலே செர்ரி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம டெக்கரேட்டிவ் ஐடியாஸ்லாம் நம்மளை பொறுத்தது தான். கண்டிப்பாக நீங்களும் இந்த சாக்கோ கேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அவியின் உலகம்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.